வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சத்ரு வசியம். எதிரியை வசியம் செய்யணும். வசியத்தில் சத்ரு வசியம் அஷ்டகிரமங்களில் வசியம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் சத்ரு வசியம் பண்ணக்கூடியது இது பைரவரை வச்சு பண்ணுறது. பைரவரை வச்சு அஷ்டகர்மம் இருக்குது. இப்போ அதில் இந்த வடுக பைரவர்னு இருக்கார். இந்த வடுக பைரவரை வச்சு நிறைய மாந்திரியம், மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த வடுகர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடுகர் உபாசனை எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது. வடுகநாதன் வடுகர் அப்படின்ட்டு. இப்போ பைரவர்னாவே பயத்தை போக்கக்கூடியவன் அப்படிங்களாம். பைரவர் 64 அவதாரம். ஆனால் 8 அவதாரத்தை அதிகமாக சொல்லுவாங்க, எடுத்திருப்பாங்க. அது 8 8 64 ஒவ்வொரு யுகங்களுக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல அவதரித்தது வடுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வடுகர் தான் முதல்ல அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இது பழமையான ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் நல்லா ஜபம் பண்ணி ஒரு 108 அல்லது 1008 உரு போட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை பச்சை தென்னை இருக்கு இல்லையா, பச்சை தென்னை மட்டையில் இந்த மந்திரத்தை எழுதி நம்மளுடைய அரண்ணாங்கயிறு இடுப்பில் கட்டியிருப்போம்ல, கயிறு, அரங்கான் கயிறு, அந்த கயிற்றோடு கட்டி போனோம்னு வச்சிங்களேன், கொலைகார எதிரி கூட வசியமாயிடுவான். அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு. மந்திரங்களை எப்போதுமே ஜபம் எடுக்கிறதுக்கு அமாவாசை அல்லது வளர்பிறை நாள், இடம் வசியம் சம்பந்தமானது எல்லாமே வளர்பிறை நாளில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. வசியம், ஆகர்ஷணம், மோகனம் இது எல்லாமே வளர்பிறையில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேய்பிறையில் வித்வேஷனம், உச்சாடனம், மாரணம், பேதனம், இந்த மாதிரி ஸ்தம்பனம் இதெல்லாம் தேய்பிறையில் பண்ணுறது நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த மந்திரத்தை மனதில் சரியாக பைரவர்னாவே மாலை நேரத்தில் பூஜிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்போ மாலை நேரத்தில் ஒரு இரவு 8, 9, 11 மணி கூட வச்சுக்கலாம். 12 மணி வாக்கில் கூட நம்ம இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். சரி, மந்திரம் என்னன்னு பார்ப்போம். ஓம் வடுகாய வடுகநாதாய சத்ரு விஞ்சாய இரியும் பட் ஸ்வாகா. இதுதான் மந்திரம். மந்திரத்தை எப்போதும் போலவே ஒரு தீபம் ஏற்றிக்கிங்க. ஒரு வடுக பைரவர் ஃபோட்டோ இருந்தால் கூட விசேஷமானது. பைரவர் ஃபோட்டோ வச்சு இந்த மந்திரத்தை நல்ல உரு போட்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டால் ரொம்ப விசேஷம். எப்போதுமே அந்த தென்னை ஈர்க்கில் எழுதி பண்ணால் இது தான். அப்படி இல்லைனாலும் நம்ம சாதாரணமாக இது நம்ம கையில் இருந்தாவே நல்லாயிருக்கும். வடுகனுடைய மந்திரங்கள் எது எடுத்து நம்ம கையில் நம்ம ஏற்றி அதிகமாக வச்சுருக்கோமோ, அது எதிரி நம்மளை கண்டால் வசியமாகறானோ இல்லையோ, நம்மளை கண்டால் பேச மாட்டான். அது அது வேணால் உண்மை. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். வடுக பைரவருடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது. இது வசியத்துக்கான ஒரு மந்திரத்தை தான் இப்போ சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு, இரவு விளக்கில் அவல் பொரி கடலை முதல் நாள் வச்சா போதும். அவல் பொரி கடலை படையல் அவ்வளோதான் வச்சுட்டு ஊதுபத்தி நல்லா மனமே ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நல்லா ஏற்றி வச்சுக்கணும். அவர் முடிஞ்ச அளவுக்கு 1008 ஏற்றிக்கலாம்னு வைங்களேன். 108ங்கிறது உன்னதமானது தான். இருந்தாலும் 1008 ஏற்றி எந்த அளவுக்கு நம்ம மந்திர சக்தியை அதிகமாக நம்ம உடம்புல ஏற்றுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மந்திரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரயோகம் பண்ண போகிறோம், எதிரியை சத்ருவை பார்க்க போகிறோம், எதிரியை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை அந்த பச்சை தென்னை இருக்கில் எழுதி இடுப்பில் நம்ம கட்டிட்டு போனாவே நல்லபடியாக வேலை செய்யும். சரிங்களா? வேறு ஏதாவது இதை பற்றின இந்த இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
பைரவா